ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரீசெண்டாக 3BHKன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்ற என்னோட ஒப்பீனியன் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 3BHK இந்த படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா, சரத்குமார் சார், தேவயானி மேம், அப்புறம் சித்தார்த் சார், அப்புறம் இன்னும் நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. ஓகே, இந்த படத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, மிடில் கிளாஸ் ஃபேமிலி படுற கஷ்டங்களும் அவங்களோட கனவுகளையும் பத்தி தான் இந்த படத்துல சொல்ல வராங்க. ஓகே, இந்த படத்தோட ஸ்டோரியை ஒரு ஒன்லைன்ல பார்த்துருவோம். ஒரு டீசெண்டாக சம்பாதிக்கக்கூடிய, அதாவது குடும்ப தேவைகளுக்கு கரெக்டாக அந்த ஒரு டீசெண்டாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு அப்பா, குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையுமே பத்திரமா அது கவனமாக பார்த்துக்கிற ஒரு அம்மா, சுமாராக படிக்கிற ஒரு பையன், நல்லா படிக்கிற ஒரு பொண்ணு. ஓகே, இவங்க எல்லாரும் ஒரு குடும்பமாக இருக்காங்க. அப்படி இருக்கப்போ அவங்க ஒரு வாடகை வீட்டில் இருக்காங்க. அப்படி வாடகை வீட்டில் இருக்கப்போ சில பிரச்சனைகள் வருது. அதாவது வாடகை வீட்டில் இருக்க எல்லாருக்குமே சில பிரச்சனைகள் இருக்கும். அந்த ஒரு நார்மலான பிரச்சனைகள் அவங்க சந்திக்கிறாங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்க, ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு ஒரு முடிவு பண்றாங்க. அப்போதைக்கு அவங்க கையில இருந்த காசெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது அந்த காசு வந்து வீடு வாங்குறதுக்கு பத்தாது. ஸோ அந்த காசை அவங்க சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி சேர்க்கணும்னு நினைக்கிறப்ப பல முயற்சிகள் அவங்க, அதாவது அந்த அம்மாவும் வந்து சைடில் வந்து அந்த முறுக்கு அந்த அந்த மாதிரி பலகாரங்கள் செஞ்சு அது மூலியமாக ஒரு சம்பாதிக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் சேர்த்து அந்த ஒரு பணத்தை நெருங்கும் போது, அந்த தேவையான பணத்தை நெருங்கும் போது, இந்த மாதிரி பையனுக்கு வந்து படிப்பு செலவுக்கு காசு தேவைப்படுது. அப்படி தேவைப்படுமோ அந்த காசு அதில் கொடுத்துட்றாங்க. அப்புறம் மறுபடியும் சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. உடம்பு சரியில்லாமல் ஹார்ட் அட்டாக் வந்துடுது. அதனால மறுபடியும் அந்த காசு செலவழிக்க வேண்டியதாக ஆகிப்போச்சு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் காசு சேர்க்குறாங்கட்டா, மறுபடியும் அவங்க காசு சேர்க்குறாங்க. அதே மாதிரி மறுபடியும் தேவைகள் வருது. அதாவது அவங்க பொண்ணோட கல்யாணம் அந்த மாதிரி தேவைகள் வருது. அவங்க அதுக்கெல்லாம் மறுபடியும் காசை மறுபடியும் கொடுத்துட்றாங்க. இப்படி மறுபடியும் வீடு கட்டணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க கடைசியில் வந்து அந்த பணத்தை சேர்த்துட்டாங்க, வீடு வாங்கிட்டாங்க. இதுதான் இந்த ஸ்டோரி. ஓகே, இந்த படத்துல வந்து நடிச்சவங்கலாம் உண்மையிலே நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே வந்து அவங்களோட கதாபாத்திரத்தை வந்து சிறப்பாக நடிச்சு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த படத்துல வந்து சரத்குமார் சார், தேவயானி மேம், அப்புறம் சித்தார்த் சார்லாம் ஒரு பெரிய ஆக்டர்ஸ். ஓகேவா, அவங்களாம் வந்து அவங்க வந்து எனக்கு வந்து யூனிக்காக ஒரு இந்த மாதிரி ஒரு ஷாட் இருக்கணும், ஒரு சீன் இருக்கணும், அந்த மாதிரி எதுவுமே அவங்க கேட்காம இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அவங்க நடிச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப உண்மையிலே இந்த படத்துல இவங்க மட்டும் இல்லை, இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு யதார்த்தமா நடிச்சிருக்காங்க. உண்மையிலே அது நல்லா இருந்துச்சு. ஓகே, ரெண்டாவது இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸ்க்ரீன் பிளே எடுத்துக்கிட்டிங்கன்னா, கதை தான் ஸ்க்ரீன் பிளே முக்கியம். கதையை வச்சு தான் ஸ்க்ரீன் பிளே நம்ம எழுதும். ஓகேவா, அந்த கதை என்னன்னா, கதை வந்து ஒரு எளிமையான கதை. ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் இந்த கதை செட் ஆகும். அதாவது சின்ன பையன்ல இருந்து பெரிய ஒரு ஆள் வரைக்கும், வயசான ஒருத்தவங்க வரைக்கும் இந்த கதை செட் ஆகும். ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த படத்தில் அவங்க காட்டியிருக்கிறது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு வீடு எப்படி வாங்கினாங்க அதுதான் சொல். அதாவது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு வீடுன்றது எவ்வளவு முக்கியம்னு இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலினா ஆரம்பத்தில் என்ன நினைப்போம்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து நமக்கு கரெக்டாக நமக்கு சாப்பிட்ற சாப்பாடு கிடைக்கணும். அடுத்து வந்து ஒரு காரு, ஒரு பைக்கு, இல்லாட்டி அடுத்து வந்து ஒரு சொந்த வீடு. இதுதான் ஒரு மேக்சிமம் கனவாகவே நிறைய பேருக்கு இருக்கு. அதை தான் இந்த படத்தோட கதையாக வச்சுருக்காங்க. அதனால இந்த படத்துல வர ஒரு மேக்சிமம் ஒரு ஃபேமிலி மென்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் வந்து கனெக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சின்ன பசங்களை எப்படி கனெக்ட் பண்றாங்கன்னா, ஒரு யங்ஸ்டர் பசங்களை அவங்க வந்து படிப்பு வந்து இப்போதைக்கு வந்து நிறைய பசங்க வந்து குடும்ப கஷ்டம் தெரியும். ஆனா வந்து அவங்களால சரியா சில நேரங்களில் படிக்க முடியாது. அப்படின்ற பட்சத்துல அவங்க அதை நினைச்சு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அதுல அவங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் வருது அப்படின்றதையும் இந்த படத்துல காட்டியிருக்காங்க. அதாவது சித்தார்த் சார் வந்து ஒரு சின்ன பையனா, அதாவது படிப்பு, குடும்ப கஷ்டம் இதெல்லாம் வந்து எப்படி பசங்க எப்படி ஃபேஸ் பண்றாங்கன்றத நடிச்சு அழகா வெளிப்படுத்தியிருந்தாரு. அது வந்து இந்த படத்துல வந்து ஒரு இளைஞர்கள் வந்து கவர்ற மாதிரி இருந்துச்சு. ஓகேவா, இது வந்து ஒரு எளிமையான கதை, எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிற கதை. இதை வந்து அழகா வந்து ஸ்க்ரீன் பிளே கொடுத்தா போதும், இது அழகா வந்து மக்களுக்கு கன்வே ஆகும். ஓகேவா, இதுக்கு வந்து உங்களுக்கு சரியா ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படின்னா, ஒரு பாதி வரைக்கும் ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. பாதி படம் வரைக்கும் நல்லா இருந்துச்சு. நல்லா வந்து கதை வந்து யதார்த்தமா போச்சு. வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்க, சில தடைகள் வருது. அதாவது அவங்க பையன் படிப்பு, அப்புறம் அவரோட மருத்துவ செலவு, அப்படி இப்படின்னு சொல்லி சில தடைகள் வருது. அதெல்லாம் கரெக்டாக கொண்டு போனாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த வீடு வாங்கணுன்ற விஷயமே எல்லாரும் மறந்துட்டாங்களோன்ற மாதிரி தான் இருந்துச்சு கொஞ்சம். அங்கே வந்து என்னன்னா, சித்தார்த் சார் மட்டும் அடிக்கடி வந்து நான் வீடு வாங்குறதுக்கு லோன் போட்டுட்டேன் அப்படின்னு அவர் இனிஷியேட் பண்ணிக்கிட்டே இருந்தாரே தவிர்த்து வேற யாருமே அந்த சரத்குமார் சாருக்கே வந்து அந்த வீடு வாங்குறது வேணாம் அப்படின்னு என்னமோ கதையை வந்து வேற என்னமோ கதை வந்து வேற மாதிரி என்னமோ போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த வீடு வந்து வாங்கணுமா வேணாமான்ற மாதிரி சரத்குமார் சாரே யோசிக்கிற மாதிரி போயிடுச்சு.
நியாயமா பார்த்தாலும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி இதில் நடக்கிறது தான். ஏன்னா வந்து ஒரு கட்டம் வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்க. அது கட்டங்களுக்கு அதுக்கு மேலே பார்க்கும்போது அவங்களோட ஃபேமிலியோட வளர்ச்சிக்காக அதை வந்து கைவிடுற மாதிரி சில நிலைமைகள் வரும். அப்படி பார்த்தாலுமே ஆனால் வந்து இவங்க வந்து அதை வந்து கொஞ்சம் ப்ராப்பராக காட்டியிருக்கலாமோன்னு தான் தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸ் வந்து என்னமோ சட்டுன்னு வச்சு முடிச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த வீடு அவங்க வாங்குறாங்க, ஏதோ ஒரு ஹாப்பி எண்டிங் கொடுக்கணும், ஏதோ ஒரு ஹாப்பி எண்டிங் நான் கொடுக்கணும், இந்த படம் முடிய போது நான் ஹாப்பி எண்டிங் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து காசு சேர்க்குறாங்க, வாங்கணும்னு நினைக்கிறாங்க, தடையாகுது. இந்த மாதிரி பல தடைகள் வந்தாலும் அவங்க காசு சேர்க்குறாங்க, அது பண்ணுறாங்க. ஆனால் கடைசியில் வந்து டக்குன்னு வந்து சித்தார்த் சார் வேலையை விடுறாரு. டக்குன்னு வேலையை விட்டோன்னே ஒரு புது வேலை அவருக்கு பிடிச்ச வேலையில் போய் சேர்றாருன்னா உடனே வந்து வீடு வாங்கிட்டாங்க, வேலையிலையும் அவர் இம்ப்ரூவ் ஆகிட்டாரு அப்படின்னு காட்டுறது வந்து ஏதோ ஒரு அந்த இடத்துல ஒரு சினிமாட்டிக்காக காட்டின மாதிரி இருந்துச்சு. மற்றபடி அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. இது எல்லாமே யதார்த்தம் தான். ஆனால் அந்த கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் சினிமாட்டிக்காக இருந்துச்சு. ஏன்னா வந்து இந்த கால பசங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து இந்த காலத்து பசங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு வேலையில் இருக்கோம், அந்த ஃபீல்டில் இருந்தே அதே ஃபீல்டில் இம்ப்ரூவ் ஆகுறதுன்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன், இந்த ஃபீல்டுலேயே ஒரு ஹையர் பொசிஷனுக்கு நான் மூவ் ஆகணும்னா இந்த ஃபீல்டில் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் மூவ் ஆகிடுவேன். ஆனால் இந்த ஃபீல்டை வந்து நான் கம்ப்ளீட்டாக ரீபூட் பண்ணுறேன். அதாவது கம்ப்ளீட்டாக அந்த ஃபீல்டை விட்டுட்டு நான் வேறு ஃபீல்டுக்கு போகணுன்னா அது வந்து இப்போ இருக்க நிலைமைக்கு சாதாரணமே கிடையாது. ஓப்பனாக சொல்கிறேன், அது சாதாரணமே கிடையாது. அதாவது என்னதான் நமக்கு அது திறமை இருந்தாலும் அது வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா வந்து அந்த படத்துலேயே வந்து அந்த அந்த வேலையை விட்டுட்டு அவர் பிடிச்ச வேலைக்கு மாறணும். சித்தார்த் சாருக்கு 34 வயசுன்னு சொல்லுவார். அதாவது ஒரு ஃபேமிலி மேனாக தான் இருப்பார் சித்தார்த் சார். அப்போ வந்து அதை வந்து பண்ணுறதுன்றது ஒரு பெரிய ரிஸ்க்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து அதை யாருமே அந்த ரிஸ்க்கை மேக்ஸிமம் எடுக்கவே மாட்டாங்க. சில பேர் எடுப்பாங்க, அதில் சில பேர் ஜெயிச்சிருக்காங்க, சில பேர் தோக்கவும் செஞ்சுருக்காங்க. ஆனால் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலைகளுக்கு அது வந்து அவ்வளோ சத்தியம் கிடையாது. அதே ஃபீல்டில் வந்து நம்ம இம்ப்ரூவ் ஆகிக்கலாம், அது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்படிதான் பண்ண முடியும். ஆனால் நம்ம அப்படியே அதை கம்ப்ளீட்டாக வந்து அந்த ஃபீல்டை விட்டுட்டு வேற ஃபீல்டுக்கு மாறுறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒன்று. அதாவது அந்த ஃபீல்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏதாவது அந்த ஃபீல்ட்லேருந்து ஏதாவது ஒரு சில விஷயங்கள் ரிலேட் ஆனால் கூட பரவாயில்ல. இந்த ஃபீல்டுக்கும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாதுன்றப்ப மாறுறதுன்றது ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா வந்து அது வந்து இந்த படத்தில் வந்து எனக்கு கொஞ்சம் தப்பாக இருந்துச்சு. அது வந்து அப்படி வச்சிருக்க வேணாமோ அப்படின்னு. ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட் லைஃப்பில் வந்து சித்தார்த் சார் நல்லா காட்டியிருந்தாங்க. அதாவது அவருக்கு படிப்பு வரல, இருந்தாலும் அவர் குடும்பத்துக்காக அவர் வந்து என்னென்ன முயற்சி பண்ணுறாரு அது வந்து கொஞ்சம் உண்மையிலே கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா இந்த காலத்து பசங்க வந்து நிறைய பேர் வேலை கிடைக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்றதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து கரெக்டாகவும் காட்டியிருந்தாங்க, நல்லா காட்டியிருந்தாங்க. ஓகேவா. சரி, ஓகே. இப்போ வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து ஓகேவா இருந்துச்சுன்னு சொல்லலாம். சரி, ஓகே. இப்போ வந்து மியூசிக் பார்த்துக்கிட்டிங்கன்னா மியூசிக் வந்து ஒரு சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது, டிசென்டான மியூசிக் தான். இந்த கதையோட கதையாக போயிடுச்சு மியூசிக். அதாவது இந்த கதை இப்போ மியூசிக் நல்லா இருக்குன்னா எப்படி சொல்லலாம்னா அந்த மியூசிக்கை தனியாக கேட்குறப்ப நல்லா இருக்குதுன்றது வேற, தனியாக கேட்குறப்ப அது நல்லா இருக்கிறதுன்றது வேற. ஆனால் வந்து ஒரு படத்தோட கேட்கும்போது அந்த படத்தோட அது மிக்ஸ் ஆகணும். அது வந்து அந்த படத்தோட பார்க்கும்போது அது வந்து அந்த படம் தான் அப்படின்ற ஒரு மேட்சிங்காக அது இருக்கணும். அதை விட்டுட்டு அந்த படத்தை விட்டு விலகி போகக்கூடாது. அப்படி எதுவும் இந்த படத்தில் மியூசிக் இல்லை. மியூசிக் வந்து அந்த படத்தை விட்டு அது விலகி போகக்கூடாது அப்படின்னாலும் அது ஒரு நல்ல மியூசிக். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் வந்து அந்த படத்தை விட்டு அந்த மியூசிக் எங்கேயுமே விலகி போகல, அந்த படத்தோட படமாக போயிடுச்சு. அதாவது அந்த படத்தில் வந்து அந்த சிச்சுவேஷன் அந்த எல்லாத்துக்குமே அது அந்த மியூசிக் வந்து மேட்ச் ஆகி போயிருச்சு. ஓகேவா. அதனால இந்த படத்தில் வந்து ஒரு டீசெண்டான மியூசிக். அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி உண்மையிலே நல்லா இருந்துச்சு. தேவையான அளவுக்கு இருந்துச்சு படத்தோட சினிமோட்டோகிராஃபி. கூடவும் இல்லை குறையவும் இல்லை, நல்லா இருந்துச்சு. கேஸ்ட் வந்து நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் ஓவராலாக வந்து இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே தாராளமாக பார்க்கக்கூடிய படம் தான். ஏன்னா வந்து இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு யங்ஸ்டர், அதாவது சித்தார்த் சார் வந்து அவருக்கு படிப்பு வரல, அவர் குடும்பத்துக்காக வந்து எப்படியாவது ஜெயிக்கணும், அவர் வந்து மறுபடியும் அதுக்காக போராடுறாரு. அவர் ஒரு இடத்துல சொல்லுவார், நான் தோக்குறேன்னா நான் தோத்துக்கிட்டே இருந்தாலும் பரவாயில்ல, நான் அடுத்தடுத்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து யங்ஸ்டருக்கு வந்து ஒரு நல்ல மெசேஜ்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மிடில் கிளாஸ் வாழ்க்கையை வந்து இதில் வந்து அழகாக வந்து காட்டியிருக்காங்க. அதுக்காகவே இந்த படத்தை போய் பார்க்கலாம். அதாவது இந்த படத்தில் வந்து ஒரு ஃபேமிலி வந்து எப்படி இருக்காங்க அதெல்லாம் வந்து நீட்டாக காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சாதாரண மனுஷன், அதாவது ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பீப்புள் என்னென்ன கஷ்டங்கள் படுறாங்க, அது எப்படி சால்வ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி சில விஷயங்களும் காட்டியிருக்காங்க. இதெல்லாம் வந்து எல்லாருமே போய் தேட்டரில் போய் ஒரு பார்க்கக்கூடிய ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு படம். அதனால எல்லாருமே தேட்டருக்கு போய்
பாருங்க. இந்த படம் உண்மையிலேயே அருமையான படம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.